நம் பழம்பெரும் இந்தியாவில் புராணங்களில் முக்கியமானது ராமாயணமும் மகாபாரதமும். அது மகாபாரதத்தில் இந்து மதத்தின் தெய்வீக விஷயம் நிறைய சொல்லியிருக்கும். குருக்ஷேத்திர போரை மட்டும் சொல்லாமல் கர்ம வினை, உண்மையான பக்தி பற்றிய பல விஷயத்தை விளக்குகிறது. மிகவும் நீண்ட புராணமான மகாபாரதத்தில் வெளியில் அதிகம் தெரியாத 5 சுவையான விஷயங்களை பற்றி சிம்பிளி சும்மா தமிழில் இன்று நீங்கள் காணவிருக்கிறீர்கள். 5வது இடத்தில் மகாபாரதத்தை எழுதியவர்தான் மகாபாரதம் உருவாக காரணமாய் இருந்தவர் என்பது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? சத்யவதி என்பவள் சாந்தனு மகாராஜாவிடம் ஒரு கண்டிஷனை ஒப்புக்கொண்டால்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றவுடன் சாந்தனு மகாராஜா சரி என்று சொல்லி அவளை மணந்தார். தன் குழந்தைகளுக்குத்தான் அரசாளும் உரிமை என்பதுதான் அந்த கண்டிஷன். அதனால்தான் பீஷ்மர் ராஜாவாக முடியவில்லை. தன் மகன்களில் 2 மற்றும் கணவரும் இறந்தவுடன் மருமகள் 2 கர்ப்பம் தரிக்க முதல் மகன் வேதவியாசரை உத்தரவிட்டாள். அவர் மூலம் பிறந்த மக்கள்தான் பாண்டுவும் திருதராஷ்டனும். பிறகு வேதவியாசரை எழுதியதுதான் இந்த மாபெரும் காவியம். 4வது இடத்தில் ஏகலவ்யனும் 2 விரல்களும். ஏகலைவன் வில் வித்தையில் தனது 2 விரல்களால் அம்பு எய்வதில் சிறந்து விளங்கினான். அவனது குரு துரோணர் தன் சிஷ்யன் அர்ஜுனனை இவன் மிஞ்சிவிடுவானோ என எண்ணி அவனது 2 கட்ட விரல்களையும் குரு காணிக்கையாக கேட்டார். தயங்காது கொடுத்த ஏகலைவன் தன் அடுத்த 2 விரல்களால் அம்பு எய்தி பழகி தேர்ச்சியும் பெற்றான். மதுராவை ஆக்கிரமிக்க ஜராசந்தன் முயற்சித்த போது ஏகலைவன் உதவினான். மகிழ்ச்சியடைந்த ஜராசந்தன் ஏகலைவனை ஹஸ்தினாபுரத்தை சுற்றியுள்ள எல்லா காடுகளுக்கும் தலைவனாக்கினான். இன்று ஒலிம்பிக்ஸ் வரை ஏகலைவனுடைய அந்த முறையே சிறந்த முறையாக எல்லோராலும் போற்றப்படுகிறது. 3வது இடத்தில் கர்ணன் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளி. குருக்ஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனன் கர்ணனோடு பயங்கரமான சண்டை போட்டான். தன் அம்பு பிரயோகத்தால் கர்ணனுடைய தேரை 10 அடி பின்னோக்கி நகரச் செய்தான். கர்ணனோ அர்ஜுனனது தேரை 2 அடி பின்னோக்கி நகரச் செய்தான். கிருஷ்ணர் கர்ணனது பராக்கிரமத்தை புகழ்ந்தார். அர்ஜுனன் உடனே ஆத்திரத்தோடு கிருஷ்ணனிடம் கேட்க அவர் சொன்னார், நம்ம தேரில் நீ, நான் மற்றும் ஆஞ்சநேயர் இருக்கோம். உலகத்தையே முழுமையாக கொண்ட இந்த தேரை நகர்த்துவது யாராலும் முடியாத காரியம். கர்ணன் தனது அம்பு பலத்தால் 2 அடி நகர்த்துகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்பதால் புகழ்ந்தேன் என்றார். 2வது இடத்தில் கர்மாவின் பலனும் மிகுதியும். ராமாயணத்தில் சுக்ரீவன் சூரியனின் பிள்ளை, ஆனால் தந்திரமாக கொல்லப்பட்ட வாலி இந்திரனின் பிள்ளை. ராமனின் உதவி கொண்டுதான் அவன் இதை செய்ய முடிந்தது. இங்கு பிள்ளை என்பது அம்சம் எனும் பொருளாகும். அதுவே மகாபாரதத்தில் கர்ணன் சூரியனின் பிள்ளை, அர்ஜுனன் இந்திரனின் பிள்ளை. அர்ஜுனன் கிருஷ்ணரின் உதவி கொண்டு தந்திரமாக கர்ணனை வீழ்த்துகிறான். அதேபோல் ராமர் வாலியை மரத்தின் பின்னால் மறைந்து கொன்றார். அதன் விளைவுதான் ஒரு வேடன் கிருஷ்ணரது காலை மான் என நினைத்து நேரில் பார்க்காமலேயே அம்பு விட்டு கொண்டான். கர்மா பலன்கள் ஒன்றுக்கொன்று சரியானதா? ஆக கர்மாவின் பின் விளைவிலிருந்து கடவுளும் தப்பிக்க இயலாது. 1வது இடத்தில் திரௌபதி மனதில் ரகசியம். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது 13 வருஷம் போயாச்சு. காட்டிலே ஒரு மரத்தில் திரௌபதி பழுத்த ஆப்பிள் பழம் பார்த்து அதை பறித்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணர் தடுத்தார். ஒரு பெரிய முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் முழித்தவுடன் பசியார இப்பழம் வைத்திருக்கிறார். அங்கு இல்லை என்றால் சாப்பிட்டவரை சாபம் இடுவார் என்றும் பழத்தை மரத்தில் தொங்க விடவும் சொன்னார். திரௌபதியை எப்படி இது சாத்தியம் என்றதும் மனதில் ஒரு ரகசியமும் இல்லாமல் இருப்பவர்கள் வைக்க முடியும் என்றார். தன்னிடம் மனதிற்குள் உள்ள ஒரே ரகசியத்தை வெளியில் சொல்லி பிறகு பழத்தை மரத்தில் ஒட்ட வைக்கலாம் என்று தன் 5 கணவர்களிடம் சென்று ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நான் முழுமையாக பதிவிரதையாக இருந்து உங்கள் அனைவரையும் சமமாக பூஜிக்கிறேன். ஆனாலும் வேறு ஒருவரை மனதினால் மனம் செய்ய விரும்பினேன். அவர்தான் கர்ணன். ஜாதி காரணமாக முடியாமல் போய்விட்டது. அவருடன் இருந்தால் சூதாட்டத்தில் பகடைக்காய் ஆகியிருக்க மாட்டேன். எல்லார் எதிரிலும் அவமானம் அடைந்திருக்க மாட்டேன் என கூறினாள். இதை கூறியவுடன் பழம் மரத்தில் ஒட்டி கொண்டது. ஆனால் பாண்டவர்கள் மனம் வருந்தி அவமானத்தால் தலை குனிந்து கொண்டனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சிம்பிளி சும்மா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.